புரட்டாசி மாதம் 21ஆம் நாள் ராமையா பிள்ளைக்கும் சின்னம்மையாருக்கும் மகனாக பிறக்கிறார். மருதூரிலே, கடலூரிலே. இதுவா அவர் வரலாறு? இல்லை. 5வது குழந்தை. நம்ம 4 குழந்தைகளை பெற்றெடுத்து விட்டால் ஒரு சிவனடியார் வருகிறார். அந்த அம்மாவை பார்க்கிறார். அந்த அம்மா அன்றைக்கு அவர் உணவிடுகிறார். அந்த உணவை சாப்பிட்டு விட்டு உனக்கு ஒரு நல்ல மகன் பிறப்பான் என்று அந்த பெரியவருடைய ஆசி இருக்கு பாருங்க, அதற்கு அளவில்லை. அந்த ஆசீர்வாதம் அவளுடைய கரு திருகொண்டதாக மாறியது. அந்த அம்மையாருடைய கரு, கருவிலே திருகொண்டு அந்த குழந்தை பிறந்தது. குழந்தையை சிதம்பரத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். நடராஜர் சந்நிதியிலே எம்பெருமானை பார்த்தவுடன் அந்த வெட்ட வெளியிலே எங்குமாகி நிறைந்திருக்கிற அந்த இறைவனை, ஞானமே வடிவாய் தேடுவார் தேடும் நாட்டமே நாட்டத்துள் நிறைந்த வானமே எனக்கு வந்து வந்து ஓங்கும் மார்க்கமே மருளர் தாமரியா மோனமே முதலே முக்தி நல் வித்தே முடிவிலா இன்பமே செய்யும் தானமே தவமே நின்னை நான் நினைந்தேன் தமியனேன் தனை மறப்பதற்கே. என்ன மறக்கணும்? உன்னை நினைக்கணும். அந்த அம்மா நினைச்சா அந்த குழந்தை சிரிச்சதான். யாரை பார்த்து? ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதியாக விளங்கக்கூடிய இறைவனை பார்த்து கலகலவென்று சிரித்த அந்த குழந்தையை பார்த்து ராமலிங்கம் என்று பெயர் சூட்டுகிறார். அந்த குழந்தையினுடைய வரலாற்றை ஒவ்வொன்றாக எடுத்து பார்க்கிற போது, அந்த குழந்தை வளர்கிற போதே சிறிய வயதிலே தந்தை இறந்து போகிறார். அவர்களுடைய வாழ்க்கை சென்னைக்கு போகிறது. அவருடைய அண்ணார் சபாபதியார், சபாபதி முதலியார் என்று சொல்லக்கூடிய மகா வித்வான் சபாபதி முதலியார் இடத்திலே போய் கல்வி கற்பதற்கு இவருடைய அண்ணன் சபாபதி போகிறார். கல்வி கற்று அதன் மூலமாக பிரசங்கம் செய்து புராணங்களை பற்றி எடுத்து உலக மக்களுக்கெல்லாம் எடுத்தோதி அதில் வருகின்ற வருமானத்திலே அந்த குடும்பம் ஜீவனம் நடத்துகிறார். அப்ப இந்த பையன், இந்த குழந்தை, இவனும் தன்னுடைய தம்பியாக இருக்கக்கூடிய, ஏன்னா அண்ணன்றவன் யாருன்னா இன்னொரு அப்பாவுக்கு சமம். இந்த குழந்தையும் இவனும் வந்து கல்வி கற்க வேண்டுமே என்று அவரிடத்திலே கொண்டு வந்து அவரிடத்திலே படிக்க வைக்கிறார். ராமலிங்கம் படிக்கவில்லை. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், மதியாதா தலைவாசல் மிதிக்க வேண்டாம் அந்த பாடலை சொல்லிக் கொடுக்கிறார். உடனே வள்ளலார் எழுந்து கேட்கிறார், ஏன் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றீங்க? வேண்டும் வேணும்னு சொல்லக்கூடாதா? எதிர்மறை எண்ணம் எதற்கு? வேண்டும் வேண்டும்னு உன்னால பாட முடியுமாப்பா? பெரியவங்க சொல்லிக் கொடுத்ததான் நான் சொல்றேன். அவர் சொல்றார், இவர் உடனே சொல்றார், ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும். மறுவு பெண்ணாசையை மறக்க வேண்டும், மதி வேண்டும், நின்கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும். போதுமா? வேண்டும் வேண்டும். ஆசிரியர் அசந்து போனார். இவனுக்கு பாடம் நடத்த என்னால முடியாதுப்பா. கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டாங்க. அண்ணன் பார்த்தார், இவன் படிக்கவே மாட்டேங்கிறானே, இவனுக்கு சாப்பாடு போடாத, இவனுக்கு சாப்பாடு போடாத. அந்நியார் அந்த உணவிடுதல், அந்த உணவுங்கிற அந்த ஒரு செயல் இருக்கு, ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அவருடைய வாழ்க்கையில் அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அவங்க அண்ணன் அறியாமல் அந்நியார் உணவிடுகிறார். அண்ணிங்கிறது இன்னொரு அம்மாவுக்கு சமம் இல்லையா? அண்ணன் அறியாமல் உணவிடுகிறார். ஒரு முறை அவங்க அப்பாவுக்கு திதி வருகிறது. அந்த திதியின் போதும் ஆறி போன உணவை ராமலிங்கம் வந்து பின்புறத்திலே சாப்பிடுவதை பார்த்து அந்த தாயார் துடித்து போகிறார். இப்படி வந்து உணவை இப்படி சாப்பிட்டுட்டு போறேப்பா, நீ வீட்டுல இருந்தா எல்லாரும் போல சூடா சாப்பிடலாம் இல்லையா? சூடா இருக்கும் இல்லையா? ஒரு தாயினுடைய கருணைக்கு உலகத்துல அளவே இல்லைங்க. நீங்க, என் மாணவன் ஒரு கவிதை எழுதினான், யார் எப்போது நிறைய சாப்பிடுவார்கள். தலைப்பு இதுதான், யார் எப்போது நிறைய சாப்பிடுவார்கள். அவன் இப்படி எழுதுனா, சூடாக இருந்தால் என் தாத்தா நிறைய சாப்பிடுவார். சூடா இருக்கணுமா அவங்க தாத்தாவுக்கு. பக்கத்தில் உட்கார்ந்து பரிமாறினால் என் அப்பா நிறைய சாப்பிடுவார். எங்க வீட்டுக்காரே பாத்தீங்கன்னா பக்கத்துல உட்காருன்னுவாரு.
சாப்பிட்டா பத்தாது, பக்கத்துல யாராவது இருக்கணும். பக்கத்தில் உட்கார்ந்து பரிமாறினால் என் அப்பா நிறைய சாப்பிடுவார். ஊட்டி விட்டால் என் தங்கை நிறைய சாப்பிடுவார். எப்பயுமே உண்ணுகிற உணவு ஊட்டும் போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக உள்ளே போகும். எல்லா தாய்மாருக்கும் தெரியும். ஊட்டி விட்டால் என் தங்கை நிறைய சாப்பிடுவாள். தொட்டுக்கொள்ள ஏதேனும் இருந்தால் நான் நிறைய சாப்பிடுவேன். நமக்கு ஏதாவது தொட்டுக்கிறதுக்கு வேணும். இப்படி எழுதுறான் அந்த கவிதையே. சூடாக இருந்தால் என் தாத்தா நிறைய சாப்பிடுவார். பக்கத்தில் உட்கார்ந்து பரிமாறினால் என் அப்பா நிறைய சாப்பிடுவார். ஊட்டி விட்டால் என் தங்கை நிறைய சாப்பிடுவாள். தொட்டுக்கொள்ள ஏதேனும் இருந்தால் நான் நிறைய சாப்பிடுவேன். மீதி இருந்தால் மட்டுமே என் அம்மா நிறைய சாப்பிடுவாள் என்று முடித்தார். அவ்வளவுதாங்க. இதுதான் அம்மா. இவள் தாங்க தாய். உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து அள்ளியிடும் போதெல்லாம் அன்பையே சேர்த்தனைத்து தொல்லை தனக்கென்றும் சுகமெல்லாம் நமக்கென்றும் சொல்லாமல் சொல்லுகின்ற தேவதையின் கோவில் அது. பண்பு தெரியாத மிருகம் பிறந்தாலும் பால் தரும் கருணை எது? அது உண்மை, அது நேர்மை, அது வாய்மை, அது தூய்மை, அதன் பெயர் தாய்மை. அதை ஒப்புக்கொள்வதே நேர்மை என்று சொன்னான் கவிஞன் கண்ணதாசன். அவ்வளவு உயர்வானது இந்த அந்நியார் தாய் தான். எப்பா ராமலிங்கம், இப்படி ஆறி போன உணவை சாப்பிடுறியடா, கண்ணீரால் அழுதாள். உலகத்திலே விலை மதிக்க முடியாதது கண்ணீர் தான். உடனே அவர் கேட்டார், அம்மா எனக்கு ஒன்றுமில்லை அந்நியாரே, என் வீட்டுல ஒரே ஒரு அறை எனக்காக ஒதுக்கி கொடுத்துருங்க, அந்த அறைக்குள்ளேயே நான் இருந்துக்கிறேன். சரி, எங்கெங்கோ சுற்றி திரிகிற பிள்ளை இந்த வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட போதுமே என்று நினைத்த அந்த அந்நியார் ஆகிய தாயார் அவங்க கணவர்கிட்ட பேசி ஒரு அறை வாங்கி கொடுத்தார். ஒரு நிலை கண்ணாடி வைத்தார். இந்த நிலை கண்ணாடி திருவாசகம் இவர் தவிர வேற ஒன்றுமே இல்லை அந்த இடத்துல. நிலை கண்ணாடி முன்பே இருந்து 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 ஞானம் ஓதாமலே உணர்ந்த பெரியவர் யார் என்று சொன்னால் அந்த வள்ளல் பெருந்தகை. ஓதாமல் உணர்கிறார். இப்படி அவருடைய வாழ்க்கை சென்னையில் இருந்து சென்னை அடுத்து ஒவ்வொரு ஊராக எல்லா ஊருக்கும் செல்கிறார், வெளியேறுகிறார். திருமணம் நடக்கிறது. அக்காவினுடைய மகள், அந்த மகளோட திருமணம். ஒரு பெரிய ஞானியை அழைத்து வந்து இவரை சம்மதிக்க வைத்து இவருக்கு திருமணத்துல இஷ்டம், அவருக்கு விருப்பம் இல்லை. ஆனா எல்லாரும் ரொம்ப வலியுறுத்தி அவரை திருமணம் செய்து வைத்து அந்த திருமணமான பெண் கிட்ட உட்கார்ந்து அவர் என்ன பேசினார்னா திருவாசகம் தான் பேசினார். அந்த ஞானி வேறு வழி இல்லை, திரும்ப வெளியேறுகிறார். பல ஊர்களுக்கும் செல்கிறார். அவர் செய்த செயற்கரும் செயல்களை நீங்க பாத்தீங்கன்னா 12 ஆண்டுகள் கந்தக்கோட்டத்துல, 21 ஆண்டுகள் திருவொற்றியூர்ல. பசித்திரு தனித்திரு விழித்திரு, பசித்திரு தனித்திரு விழித்திரு. இந்த பசித்திருல இருக்கிற பா எடுத்துக்கோங்க, தனித்திரு இருக்கக்கூடிய தா எடுத்துக்கோங்க, விழித்திருன்றதுல இருக்கக்கூடிய வி எடுத்துக்கோங்க. மூன்றையும் சேர்த்து பாருங்கள், பதவி கிடைக்கும். இறை அருள் என்கின்ற பதவி வேண்டும் என்று சொன்னால் இந்த மூன்றையும் கையிலே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று எடுத்து வைத்துக் கொள்கிறார். சோம செட்டியாருடைய இல்லத்திலே இவங்க அண்ணார் போய் பேசணும். 9 வயது இவருக்கு. யார் போய் பேசணும்? சபாபதி பிள்ளை போய் பேசணும். இவங்க அண்ணா போய் பேசணும். என்ன பேசணும்? பெரிய புராணம் பேச வேண்டும், ஞானசம்பந்தருடைய வரலாற்றை பேசணும். ஆனா அவருக்கு உடல்நிலை சரியில்லை. போய் பிரசங்கம் செய்தாதான் வருமானம் வரும், குடும்பத்தை பிழைக்க முடியும். ஐயோ, இது என்ன செய்யறது? உடனே அண்ணி தன்னுடைய மனைவியை அழைத்து, நீ சொன்னா கேட்பான், ராமலிங்கத்தை போய் அண்ணனால வர முடியலன்னு சொல்லிட்டு 2 பாட்டை சொல்லிட்டு வர சொல்லு. யார் சொல்றாரு? அவங்க அண்ணன் சபாபதி சொல்றாரு. இவர் போறார். சோம செட்டியார் ஐயாட்ட போய் இந்த மாதிரி அண்ணனால வர முடியல. எல்லாருக்கும் ரொம்ப வருத்தம். வந்தவங்களுக்கு எல்லாம், கூட்டம் வந்தவங்களுக்கு எல்லாம், என்னடா வர்றேன் பேசுறேன்னு அவர் வரலையே. நான் 2 பாட்டு மட்டும் சொல்லிட்டு எங்க அண்ணன் வர சொன்னார். சரிப்பா சொல்லு. முதல் பாடல், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன். இன்னும் அந்த பாட்டு முழுமையாலாம் சொல்லல, உலகம் அவ்வளவுதான். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்மலிவேணியன், அழகில் ஜோதியன், அம்பலத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். பாட்டு முழுமையாலாம் அவர் சொல்லல. உலகெல்லாம்ங்கிறதுல இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உலகெல்லாம்ங்கிறதுல உலகம் மட்டும்தான் சொன்னார். உலகம், யுகங்கள்
என்ன யுகம் அதை சொல்லணும்னா நமக்கு இன்னைக்கு நிகழ்ச்சி பத்தாது. திரேதாயுகம், துவாபர யுகம், கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகங்கள். அது சதுர்யுகம். ஒரு சதுர்யுகம், ஒரு மகாயுகம். ஒரு மகாயுகம் 100 மகாயுகங்கள் சேர்ந்தது பிரம்மாவினுடைய ஒரு பகல். பிரம்மாவினுடைய பகலும் இரவும் சேர்ந்தது ஒரு கல்ப காலம். இப்ப கல்ப காலம், அதுல வர்ற இந்திரர்கள், அதுல வரக்கூடிய தேவர்கள், அதனுடைய வருஷங்கள், இதெல்லாம் சொல்லணும்னா இன்றைக்கு ஒரு நாள் பத்தாது. இந்த ஒரு விளக்கத்தை ராமலிங்கம் அவர்கள் அந்த வந்திருந்தவர்களிடத்திலே சோமு செட்டியாருடைய இல்லத்திலே அவர் சொல்லி முடிக்கும் போது, அவர் பேச ஆரம்பிக்கும் போது மணி 9, பேசி முடிக்கும் போது மணி 12. 3 மணி நேரம் உலகம் என்கின்ற ஒரு வார்த்தைக்கு மட்டும் பொருள் சொன்னார். அண்டங்கள் அத்தனையின் 1000 அண்டங்களின் பெயர்களை, இப்ப நான் எனக்கே பெயரை சொல்ல தெரியல, ஆனா வள்ளல் பெருந்தகை என்ன செய்தாராம், 1000 அண்டங்களின் பெயர்களை, அதில் இருக்கக்கூடிய யுகங்களின் பெயர்களை, அதில் இருக்கக்கூடிய பிரம்மாதி தேவர்களின் பெயர்களை அப்படியே சொல்ல சொல்ல அந்த கூட்டம் மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருந்ததாம். ஆச்சரியப்பட்டு போனார்களாம். மணி 12 தாண்டி போய்விட்டது. திரும்ப அடுத்த நாள் சோமு செட்டியார் ஆள் அனுப்புகிறார். சபாபதி பிள்ளை, இனிமேல் நீங்கள் வர வேண்டாம், ராமலிங்கம் அவர்களையே வந்து பேச சொல்லுங்கள். அவருக்கு ஆச்சரியமா போயிடுச்சு. அப்படி என்னடா இவன் பேசிவிட்டான். வந்து நின்று ஒளிந்து கேட்டாராம். அடுத்த நாள் கேட்டு விட்டு போய் சொன்னாராம், அப்பா, நான் இவ்வளவு காலம் நம் வீட்டிலே இருந்தது தம்பி என்று எண்ணினேன். இல்லை இல்லை, சாட்சாத் அந்த ஞான குருவாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானே நம் இல்லத்தில் இருக்கிறான் என்று நான் தெரிந்து கொண்டேன் என்று சபாபதி பிள்ளை சொல்கிறார்.